நடிகர் விஜய் தமிழக வெற்றிக்கழக கட்சியை தொடங்கி தலைவர் விஜயா மாறி ஒரு வருஷம் முடிவடைஞ்சிருக்க நிலையில தமிழக அரசியல்ல அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? கெரியர்ல டாப்ல இருந்தவரு மக்களுக்காகத்தான் கட்சியை தொடங்குறன்னு சொல்லி இருந்த நிலையில அவரோட செயல்பாடுகள் எல்லாம் மக்களை கவர்ந்துச்சா? ஒட்டு மொத்தத்துல விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு எப்படியெல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா நான் வரேன். தமிழ் திரையுலக உச்ச நட்சத்திரமான விஜய் கடந்த வருஷம் பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக்கழக கட்சியை தொடங்கினார். பதிவு செய்யப்பட்ட இந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க கடந்த அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலை கிராமத்துல தமிழக வெற்றிக்கழகம் கட்சியோட முதல் மாநில மாநாடு பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. இதுல பல லட்சக்கணக்கானோர் கலந்துகிட்ட நிலையில உற்சாகம் அடைஞ்ச தலைவர் விஜய் தொடர்ந்து அரசியல்ல தீவிரமா இறங்க ஆரம்பிச்சாரு. சமீபத்துல பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவை சந்திச்சு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருந்தார். சமூக வலைதளங்கள்லையும் மத்திய மாநில அரசுகளை கண்டிச்சு விமர்சனம் பண்ணி கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராரு. 234 சட்டமன்ற தொகுதிகளையும் கவனம் செலுத்தணும்னு கட்சியோட நிர்வாக வசதிக்காக 120 கட்சி மாவட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. மாவட்ட செயலாளர்கள் உட்பட நிர்வாகிகள் பொறுப்பாளர்களை படிப்படியா நியமனம் செஞ்சுட்டு வர்ற நிலையில சமீபத்துல மாவட்ட செயலாளர்கள் 5வது பட்டியலையும் வெளியிட்டிருந்தார். அடுத்த கட்டமா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் விஜய் திட்டமிட்டிருக்க நிலையில தமிழக வெற்றிக்கழகம் கட்சியை தொடங்கின பிறகு இதுவரைக்கும் விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்குன்னு 2 தொகுதிகள்ல இடைத்தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் தமிழக வெற்றிக்கழகம் போட்டியிடல. இடைத்தேர்தல்கள்ல ஜனநாயகத்தை பணநாயகம் தோற்கடிக்கிறதுனால தேர்தலை புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. கட்சியை தொடங்கி ஓராண்டு நிறைவடைஞ்சிருக்க நிலையில சென்னை பனையூர்ல இருக்கிற அலுவலகத்துல கட்சியோட கொள்கை தலைவர்களான பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் சிலைகளை திறந்து வச்சு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அப்போ தொண்டர்களுக்கு எழுதின கடிதத்துல பல விஷயங்களை சொல்லி இருந்தாரு. அதை அடிப்படையா வச்சே கட்சியோட தற்போதைய நிலைப்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கலான்னு அரசியல் விமர்சகர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. சரி வாங்க அத பத்தி முழுசா பார்த்துடலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம்னு ஆரம்பிச்ச விஜய் இதயம் மகிழற இந்த தருணத்துல உங்களோட பேசத்தான் இந்த கடிதத்தை எழுதுறேன்னு சொல்லி ஒரு வெற்றி பெரும்படையோட 2ஆம் ஆண்டு தொடக்கம் இதுன்னு சொல்லி இருந்தார். மக்கள் இயக்கமா மக்களுக்கான நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வந்த நாம அரசியல் களத்தை கையாள தொடங்கி கட்சி தொடங்கியதற்கான அறிவிப்பு, உறுப்பினர் சேர்க்கைன்னு நம்ம அரசியல் பயணத்துல ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமா வச்சு முன்னேறிட்டு வர்றோம். மக்களுக்கான அரசியலை மக்களோட மக்களா நிற்போன்னு மக்களோட நின்னே அறிவிச்சோம். அதுதான் நம்ம முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழாவா மாறினது. நம்ம கழகத்தோட 50 கொள்கை தலைவர்களை, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை, மாபெரும் செயல் திட்டங்களை அறிவிச்சோம். அது மூலமா அரசியல் களத்துல அத்தனை திசைகளையும் அதிர வச்சோம். இதோ இந்த ஓராண்டுக்குள்ள எத்தனை எதிர்ப்புகளை, ஏகடியங்களை கடந்திருப்போம். எதற்கும் அஞ்சாம, எதை கண்டும் பதறாம நம்ம கருத்துலையும் கருத்தியல்லையும் நின்னு நிதானிச்சு நேர்மையா நடபோட்டுட்டு வர்றோம். குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமா வச்சு அரசியல் செஞ்சுட்டு வர்றோம். தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்க்கிறோம், இனியும் இப்படியே தான் தொடர்வோம்னு சொல்லி இருந்தார். அதுக்கு காரணம் தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்ததுதான் மக்கள் அரசியல். தொடர்ற இந்த பயணத்துல கழகத்தோட உட்கட்டமைப்பை உறுதிப்படுத்தி விரிவாக்குற பணிகள் தான் இப்போ நடந்துட்டு வருது. அதோட வெளிப்பாடாகத்தான் நம் தோழர்கள் தேர்ந்தெடுத்த கழகத்தோட மாவட்ட நிர்வாகிகளை அறிவிச்சிட்டு வர்றோம். தலைமை கழகத்துக்கான புதிய பொறுப்பாளர்களையும் நியமனம் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி இருந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட இரத்த நாளங்களான நம் கழக தோழர்களை அரசியல் மயப்படுத்தி மக்கள் மத்தியில அவங்களுக்குன்னு தனிப்பெரும் மரியாதைய மக்கள் பணிகள் மூலமா உருவாக்குறது
தான் எப்பவுமே நம்ம இலக்கா இருக்கணும். அந்த இலக்கோட முதல் படிதான் வர்ற 2026 தேர்தல்னு சொன்னாரு. அதோட தொடர்ச்சியா மக்கள் பணி வாயிலா நம்ம மக்கள் கிட்ட புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு வீடு விடாம தமிழக மக்கள் அனைவரோட உள்ளங்கள்லையும் இல்லங்கள்லையும் கழகத்தோட மணி திருக்கொடியை ஏற்றி வைக்க வேண்டியது நம்ம தோழர்கள் ஒவ்வொருத்தரோட கடமைன்னு சொன்னார். அந்த அரசியல் பேரிலக்க நோக்கி நீங்க இப்போ இருந்தே உழைக்க தொடங்கணும். மக்களோட சேர்ந்து மக்களோட மக்களா தொடர்ந்து உழைச்சாதான் தமிழக அரசியலோட கிழக்கு திசையாகவும் கிளர்ந்தலும் புதிய விசையாகவும் நம்ம தமிழக வெற்றி கழகம் மாறணும். அதை நம்ம நிறைவேற்றி காட்ட மத்தவங்க மாதிரி வாயாடல்ல மட்டும் மக்களோட நிக்காம உள்ளத்துல இருக்கிற உண்மையான உணர்வோட மக்கள் களத்துல நிக்கிறது தான் நாம செய்ய வேண்டிய ஒரே பணின்னு தெளிவா சொல்லி இருந்தார். மாபெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவோம். இரட்டை போர் யானைகள் பலத்தோட எதிரிகளை வெல்லுவோம். வாகைப்பு மாலை சூடுவோம். வெற்றி நிச்சயம்னு தொண்டர்களுக்கு உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் தன்னோட அறிக்கை மூலமா தெரிவிச்சிருந்தார். அதே சமயம் ஆரம்ப காலம் தொட்டே ஆட்சியிலும் பகிர்வு அதிகாரத்திலையும் பகிர்வு அப்படின்னு விஜயோட முழக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியும் விஜயின் கட்சியும் இணையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவாக்கி இருந்தது. ஆனா பல்வேறு திடீர் திருப்பங்களுக்கு அப்புறமா இப்போ அந்த கட்சியில இருந்து விலகின ஆதவ் அர்ஜுனா தாவேக தலைமை அலுவலகத்துல விஜய் முன்னிலையில கட்சியில சேர்ந்தார். அதிமுகவோட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளராக இருந்த நிர்மல் குமாரும் தாவேகாவில இணைந்தார். வெவ்வேறு பெரிய கட்சிகள்ல இருந்து தாவேகாவில இணைந்த 2 பேருக்குமே புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுச்சு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பையும் நிர்மல் குமாருக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பையும் வழங்கி இருக்காரு விஜய். வழக்கம் போல தலைவர்களோட பிறந்த நாள் நினைவு தினத்துல கட்சி அலுவலகத்திலேயே அவங்க திருவுருவ படங்களுக்கு மரியாதை செய்யறது, அரசியல் நிகழ்வுகள் தொடர்பா தொடர்ச்சியா தன்னோட கருத்தையும் முன்வைக்கிறதுன்னு ஆக்டிவாவே இருந்துட்டு வராரு. புதுச்சேரியில சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டப்போ அதுக்கு எதிராக தன்னோட கண்டனங்களை பதிவு செஞ்சது. சமீபத்துல பட்ஜெட்ல தமிழகத்துக்கு எந்த நலத்திட்டமும் இல்லைன்னு சொல்லி அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். பொதுமக்களை சந்திக்க விஜய் யோசிக்கிறாரு, தயங்குறாருன்னு சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டாலும் தாவேகாவோட ஓராண்டு பயணம் அரசியல் தளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறது தான் உண்மை. திமுக ஆட்சி மேல பரந்தூர் விமான நிலைய திட்டம், வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்ட விவகாரம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை, தமிழ்நாட்டில பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்னு மக்கள் மத்தியில பல அதிருப்தியை ஏற்படுத்தி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இதனால ஆளுங்கட்சி மேல அதிருப்தி கொண்டவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் மாற்றா இருக்கலாம்னு அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்க தலைவர்கள் அவர்களோட அரசியல் கோட்பாடுகளும் மக்கள் மத்தியில பேசுபொருளா இருக்குது. அரசியல் மயமாக்கப்படாத இளைஞர்கள் இதுநாள் வரைக்கும் நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு வாக்களிச்சாங்க. ஆனா சிக்கலான சித்தாந்தங்கள் இல்லாம எளிமையான வகையில சுலபமா அணுகக்கூடிய ஒரு கட்சியா தாவேகா இருக்கிறது. இளைஞர்களோட வாக்குகளை விஜய் பக்கம் மடைமாற்றம் செய்யும்னு தெரிவிக்கப்படுது. மக்கள் அணுகக்கூடிய ஒரு தளமா இந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறதே ஒரு நல்ல முன்னேற்றம் தானும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. பெரிய அளவிலான ஒரு அரசியல் கொள்கை இல்லாம அரசியலுக்கு வந்தவர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த். அப்போ திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எதிராக ஒரு மாற்று தேவையா இருந்தது. அந்த இடத்தை அவர் நிரப்பி இருந்தார். அதே நேரத்தில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தாலும் அதே வரவேற்பும் கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு தனி பெரும்பான்மையை உருவாக்க ஒரு சினிமா பிரபலம், தொழில் அதிபர்னு ஒரு தனி நபர் அரசியலுக்கு வர்றாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் ஒருத்தர் பின்னாடி மக்கள் நிக்க மாட்டாங்கன்னு. ஆனா விஜயோட ஊடக அணுகுமுறையும் அனுபவமும் அவரை தனித்துவத்தோட காட்டுறதா பலரும் தெரிவிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் கடந்த ஒரு வருஷத்துல பல சமூக சேவைகளை முன்னெடுத்திருக்கு. இவங்களோட செயல்பாடுகள் குறிப்பா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, சுகாதாரம், விவசாயம் மாதிரியான சமூக நலன்களுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் மக்கள் மத்தியில நல்ல கவனம் பெற்றிருக்கு. ஒட்டுமொத்தத்துல தமிழக வெற்றி கழகம் அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குனாலும் விஜயோட கூட்டணி கணக்கு தான் அவரை ஒரு வெற்றியாளரா நிலைநிறுத்தணும் சாமானியர் தொடங்கி சகலமும் அறிஞ்ச அரசியல் வட்டாரங்களும் உறுதியா தெரிவிக்கிறது. வாக்காளர்களோட ஆதரவும்
ஆதரவும் தொண்டர்களோட அர்ப்பணிப்பும் விஜயோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் பட்சத்துல தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் சாதகமா மாறுமா அப்படிங்கறத காலம்தான் உணர்த்தும். தாவேக்காவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு, நிச்சய வெற்றியை அடைய தாவேக்கா என்னெல்லாம் செய்யணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க யாழ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.